தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக பாயசம் செய்ய தான் போகிறோம். பால் பாயசமும் பருப்பு பாயசமும் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அரிசி பருப்பு பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த 5 நாளில் அக்ஷய திருதி வருது. செஞ்ச கைக்கு வலையிலே வாங்கி போடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1/2 கப் பச்சரிசியை நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே ஃப்ளேவருக்கு 3 ஏலக்காவையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1/2 கப் பச்சரிசிக்கு 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா நெய்யிலே வறுத்து விட்டுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1.5 லிட்டர் சேர்த்து அது கூடவே அரைச்ச அரிசியும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட 2 கப் வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரையை விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா செட் ஆகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, 1/2 மூடி தேங்காவை சில்லாக கட் பண்ணி நல்லா புன்னிறமாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி அதை பாயசம் கூட கலந்து சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு பாயசம் ரெடி. கண்டிப்பாக செஞ்ச கைக்கு வலையிலே வாங்கி போடுவாங்க. நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பாருங்கள்.